எல்லாராலையும் மார்க்கெட் ஓப்பனிங் டைம்ல கண்டிப்பா பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா, அது அவங்க மார்க்கெட்ட எப்படி அப்ரோச் பண்றாங்கன்றத பொறுத்தது. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் திவாகர் சௌந்தரராஜன். நம்ம எல்லாருமே மார்க்கெட்ல இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல வரதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே கான்செப்ட் தான் வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் சில பேர் இதை ஃபுல் டைம் ட்ரேடராகவே மாறிட்டாங்க. ஃபுல் டைம் பிசினஸாவே எடுத்துட்டு இருக்காங்க பார்ட் டைம் விட்டுட்டு. ஸோ நான் அந்த மாதிரி ஆள் தான். ஸோ ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்மளால டெய்லி பணம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியல. ஆஸ் அன் ஆப்ஷன் பையராக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 20 நாளில் பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 டேஸ் கிடைக்காது. ஒரு 10 நாள் தான் ட்ரேடே கிடைக்கும். அதுலேயும் இந்த ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஹவர்ஸ் டுகெதராக உட்கார வேண்டியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் நம்மளே தோணும், நமக்கே தோணும், எனக்கும் தோணிருக்கு. நம்ம ஏன்னா ஒரு 10 பாயிண்ட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். மார்னிங் ஓப்பனிங் ஆகும்போது ஒரு 9:15 9:30 மணிக்கு பார்த்தோன்னா சரன்னு கேண்டில் எப்படி போகுது இப்படி போகுது. ஒரு 40 பாயிண்ட் ஒரே கேண்டில்லேயே வந்துடுது. ஏன் இது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்ட்ரி போடுவோம், சரன்னு 2000 3000 ப்ராஃபிட் வரும். புக் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு திருப்பி லாஸ் வரும். சரி லாஸ் தான் வருது எக்ஸிட் பண்ணலான்ட்டு வெளில போனால் திருப்பி ப்ராஃபிட் வரும். இந்த ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி வந்து நம்ம கடைசியில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். சரி நான் அடுத்த நாள் காத்தால சரி இந்த வாட்டி இன்னைக்கு கிளியரா இருக்கணும் அப்படின்னு போவோம். திருப்பி அதே தப்பு, திருப்பி அதே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இந்த மாதிரி அடிக்கடி நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ இப்போ நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், மார்க்கெட் நம்மள்ட்ட அந்த நேரத்தில் பணத்தை பண்ண முடியுமா, இல்லை நம்ம இருக்கிற பணத்தை காலி பண்ணிடுமா அப்படின்னு தோணும். இது ஆரம்ப கட்டத்தில் எனக்கும் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்னன்னா அந்த 15 மினிட்ஸ்ல நம்மளால பணம் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அக்கௌண்ட் போயிடுமா அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒத்ததான் காரணம் யாருன்னா நாம தான். நம்மளோட ட்ரேடரோட பிஹேவியர் பொறுத்து தான் நாம பணம் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அக்கௌண்ட் காலி ஆயிடுமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். இதை பற்றி தான் இந்த மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஏன் வந்து டெய்லி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு கேப் அப் ஆகுது, ஒரு நாளைக்கு கேப் டவுன் ஆகுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு புக் எடுத்து படிக்கிறோம். நேற்றுக்கு வந்து ஒரு 40 பக்கம் படிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 41வது புக்கில் தானே படிப்போம். அப்படி பார்த்தா மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து 26,300 க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி. இன்னைக்கு 26,301 தானே ஆரம்பிக்கணும். ஏன் கேப் டவுன் இல்லை கேப் அப் அந்த மாதிரி மாறி மாறி ஆரம்பிக்குது? இதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் நெவர் ஸ்லீப்ஸ். மார்க்கெட் தூங்குறது கிடையாது. 3:30 மணிக்கு மார்க்கெட் ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம், 4 மணிக்கு எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ணிடுறோம், நாம நைட் தூங்கிடுறோம். ஆனால் மார்க்கெட் தூங்குறது இல்லை. திருப்பி மார்னிங் 9:30 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் போது நாம் நினைக்கிறோம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும், நேற்று எங்கே விட்டுதோ அப்படியே கண்டினியூ ஆகணும், அந்த ட்ரெண்ட் அப்படியே நம்ம அச்சீவ் பண்ணணும் நாம் நினைக்கிறோம். ஆனால் மார்க்கெட் என்ன சொல்றது, இல்லை நான் உனக்கு பொய்யான தகவல் சொல்ல மாட்டேன், உண்மையான இந்த நிமிஷத்துக்கு உண்டான ரியாலிட்டி தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்றது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் நெவர் ஆல்வேஸ் ஃப்ளாட். இந்த கான்செப்ட் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. எஸ், மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்றது ஒத்துக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் தூங்குறது இல்லை. மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்சாப்புறம் மார்க்கெட் வந்து குளோபல் நியூஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்குன்றது தெரியும். அதனால மார்னிங் வந்து ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்றது ஒத்துக்கிறோம். ஆனா ஏன் கேப் அப் ஆகுது, ஏன் கேப் டவுன் ஆகுது, அதை நம்ம யோசிக்கிறோம். ஏன் மார்னிங் 9:15 ஓப்பன் ஆனப்புறம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தா என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகல, கேப் அப் ஆகல, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னு ஒரு அசம்ஷன் வச்சுப்போமே. நேற்றுக்கு மார்னிங் வந்து நேற்றுக்கு மத்தியானம் 3 மணிக்கு வந்து 26,300 க்ளோஸ் ஆயிருக்கும். நேற்றுக்கு ஒரு 200 பாயிண்ட் டேலி போயிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு, இன்னைக்கு திருப்பி ரேலி கண்டினியூ ஆகும் அப்படின்னு மார்க்கெட் சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மார்னிங் வந்தோடனே ஒரு பை பண்ணுவோம். ஆனா இன்ஸ்டிடியூஷனுக்கும் பிக் பிளேயருக்கும் ஸ்மார்ட் மணிக்கும் நல்லா தெரியும் மார்க்கெட்டு பேரிஷ்ல இருக்கு, குளோபல் நியூஸ் வேற, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இருக்கு மார்க்கெட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை ஷார்ட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. நாம அது தெரியாம ஏன்னா நம்ம தான் ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிருக்கு அதனால மார்க்கெட்ல பை பண்ணுவோம். அவங்க ஷார்ட் அடிப்பாங்க, மார்க்கெட் திருப்பி கீழே விடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், பை ஆன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பை பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, செல் ஆன் ரைஸ் திருப்பி அவங்க ஷார்ட் அடிப்பாங்க. ஆனா நம்மளோட அவங்க குவான்டிட்டி அதிகமா இல்லை. மார்க்கெட் அடிச்சு ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் கீழே இறங்கிடும். அப்பதான் நமக்கு தெரியும் மார்க்கெட்டு பேரிஷா இருக்குன்னு. இந்த பிரைஸ் டிஸ்கவரியை கண்டுபிடிக்கிறது தான் கேப் அப் கேப் டவுன். ஸோ இதுதான் ஃபாஸ்ட் பிரைஸ் டிஸ்கவரி. மார்க்கெட் அந்த பிரைஸை கரெக்டான பிரைஸ்ல ஓப்பன் ஆகுது தான் பிரைஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவோம்.
அடுத்தது இந்த மார்க்கெட் பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்குது, நம்ம ஒரு 1 hour கழிச்சு தெரிஞ்சா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். ஆனா இதே கேப் அப் கேப் டவுன்னா உடனே தெரிஞ்சிடும். ஸோ உண்மை வந்து உடனே தெரிஞ்சாதான் நல்லது. லேட்டா தெரிஞ்சா பிரயோஜனமே இல்லை. உண்மை உடனே தெரிஞ்சா அது பேர் கேப், ஸ்லோவா தெரிஞ்சா அது பேர் ட்ராப். இன்னொரு மேட்டர் நம்ம இதுல யோசிக்கணும். மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆனா என்ன ஆகும்? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மேனிபுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இங்க எலிமினேட் ஆகிடும். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னா. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்ல போறோம், டக்குன்னு வந்து அந்த இடத்துல போலீஸ்காரங்க பிளாக் பண்ணி அந்த பக்கம் லாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா போங்க, இல்ல தள்ளி வண்டி வந்து 2 வீலர் வண்டி விடுறான் அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரி அங்க சொல்றான்? நம்ம நேரம் போய் பார்த்து மோதிக்க மாட்டோமா? நம்ம நேரம் ஃபாஸ்டா போனோம்னா ஆகும், போய் லாரியில மோதிப்போம். ஸோ அவாய்ட் பண்றது தான் அவங்க வந்து நம்மளை அலர்ட் பண்றோம். அந்த மாதிரி தான் கேப் அப் அண்ட் கேப் டவுன்னா நம்மளை அலர்ட் பண்றது. கேப் அப்பா மார்க்கெட் இன்னைக்கு வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம அலர்ட் பண்றது. ஸோ கேப் டவுனா மார்க்கெட்ல ஆல்ரெடி நான் வந்து கேப் டவுன் ஆகி அடி வாங்கி உட்காந்துருக்கேன், நீ பார்த்து இரு அப்படின்னு சொல்லி நம்மளை அலர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு இதுதான் நமக்கு ஒரு ரீட்டைலர்ஸ்க்கு தெரியறதுக்கு தான் கேப் அப் அண்ட் கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆனா மார்க்கெட் நல்லது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிச்சு. கரெக்ட், அது ரைட்டு. அப்படி யார் தான் ரைட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா எதனால இந்த மாதிரி கேப் அப் ஆகுது கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, முதல் காரணம் நம்ம மார்க்கெட் ஒண்டி தான் 3:30 மணிக்கு மூடுறது. குளோபல் மார்க்கெட் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் மார்னிங் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிருது. அதுக்கு முன்னாடியே ஏசியன் மார்க்கெட் சைனா ஜப்பான்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த பக்கம் கிஃப்ட் நிஃப்டியும் சிங்கப்பூர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட HDFC, ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ பிரைஸ் டிஸ்கவரி குளோபலா நடந்தே தான் இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கரெக்டான பிரைஸ் என்எஸ்சியில அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் ஆகுது. இப்படிதான் கேப் அப் அண்ட் கேப் டவுனுக்கு குளோபல் மார்க்கெட் மூவ் ஆகுது தான் ஒரு காரணம். ஓகே, கேப் அப் அண்ட் கேப் டவுன் இதுக்கு ஒரு காரணம் வந்து குளோபல் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு காரணம் கேட்டா, நியூஸ் டசன் வெயிட். நியூஸ் வந்து மார்க்கெட் டவர்ஸை பார்க்காது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட் ரிசல்ட்ஸ். நாளைக்கு வந்து எஸ்சி ரிசல்ட் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் இந்த குவார்டர்ல தான் வரும். அது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்டிப்பா வரும். அது வந்து பாசிட்டிவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ரிசல்ட். அடுத்து நான் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது HCL வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகும். சப்போஸ் ரிசல்ட் நெகட்டிவா வந்ததுன்னா மார்க்கெட்ல அடுத்து நான் HCL நெகட்டிவா தான் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து நியூஸை கிரகிச்சுட்டு அப்படின்னு சொன்னாம இதை ப்ரைஸை மாற்றி கரெக்டான ப்ரைஸ்ல ரியாலிட்டி ப்ரைஸ்ல ஓப்பன் ஆகுது. ஸோ நியூஸை கரெக்டா டைஜஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் ப்ரைஸை கொடுக்குது. இதே மாதிரி தான் கவர்மெண்ட் பாலிசி. ரீசெண்டா வந்து கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி ரேட் டிடக்ஷன் பண்ணாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஹாப்பி ஆயிடுது. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு 2 days பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில சைனாவும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல. ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, பேரிஷ் ஆயிடுச்சு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் அடி வாங்கிடுது. ஸோ அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ட்ரம்ப் ஏதாவது நெகட்டிவா சொல்லணும்னா அடுத்த நாள் மார்னிங் கேப் டவுன் ஆயிடுது. இப்போ நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ட்ரம்ப் எப்பவுமே என்ன சொல்லுவார், எது சொல்லுவார். ஏன்னா அதை வந்து மார்க்கெட் கரெக்டா டைஜஸ்ட் பண்ணி அடுத்து நான் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் கொடுத்தோம். ஸோ இது நியூஸ் வந்து ரெண்டாவது காரணம் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகிறதுக்கு. இன்ஸ்டிடியூஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இது ஒரு மிகப்பெரிய காரணம் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகிறதுக்கு. இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னா அவ பிக் பிளேயர்ஸ் சொல்லுவா. நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் கிடையாது. பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி வச்சு அவ வியாபாரம் பண்ணுவா. ஸோ அவளுக்கு சின்ன மைனரோட மார்க்கெட்டோட சின்ன ஒரு சென்டிமெண்ட்ஸ் பேரிஷா இருந்தாலும் சரி புல்லிஷா இருந்தாலும் சரி அது ஒரு இம்பாக்ட் பெருசா இருக்கும். கார்பரேட் ரிசல்ட்ஸ் அவளுக்கு ஃபேவரபிளா வந்திருக்கலாம், இல்ல அன்ஃபேவரபிளா போயிருக்கலாம், கவர்மெண்டோட பாலிசி ஏதாவது மாறி இருக்கலாம். ஸோ இதனோட இம்பாக்ட் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து நான் மார்னிங் என்ன பண்ணணுன்றதை முத நாளே டிசைட் பண்ணிடுவாங்க. டிசிஷன் ஓவர் நைட்டே எடுத்துட்டு அது எதிர்த்து மார்னிங் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் இன்ஸ்டிடியூஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்து கேப் அப் ஆர் கேப் டவுனுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ நமக்கு கேப் டவுன்னா என்ன, கேப் அப்னா என்ன, ஏன் கேப் டவுன் நடக்குது, ஏன் கேப் அப் நடக்குது எல்லாமே புரிஞ்சிச்சு. அப்போ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஓவர் நைட் நியூஸ் இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல நல்லாவே தெரியும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்கவுங்க பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. லாஸ் இருக்குங்க லாஸை புக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் இருக்குங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ஷார்ட் அடிச்சுங்க ரெக்கவர் பண்ணுவாங்க, லாங் வைண்டிங் இருக்குங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ரீட்டைலர்ஸ் இதை பற்றி எதுவுமே தெரியாம எமோஷனலா பார்த்துட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது, வலாட்டிலிட்டி ஹெவியா இருக்கும். இது வந்து கரெக்டான லாஜிக் மூவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஜிக்கான மூவ் இல்லை. இது ஒரு பொய்யான மூவ் தான்.
இது வந்து ஒரு எமோஷனல் மூவ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கேப் அப்னா என்ன, கேப் டவுன்னா ஏன் கேப் அப் ஆகுது, ஏன் கேப் டவுன் ஆகுது, கேப் அப் ஆகும்போது மார்க்கெட்ல மார்னிங் ஓப்பன்ல என்ன ஆகும் எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆஸ் எ ரீட்டெயிலர்ஸ் நான் எதுக்கு எல்லாம் மண்டியை போட்டு உடச்சுக்கணும், நான் பண்றது ஒரு லாட்டோ 2 லாட்டோ எனக்கு எதுக்கு நான் லட்சக்கணக்கான பண்ணலன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது ரீட்டெயிலர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எதை பத்தியுமே தெரியாம ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல புலிஷா போகுதுனால உடனே நம்ம பை பண்ணுவோம், எமோஷனல் ட்ராப்ல போய் மாட்டிப்போம், அடுத்த நிமிஷம் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிடும். சரி மார்க்கெட் ரெட் கேண்டிலா இருக்கு, பேரிஷ் கேண்டிலா இருக்கேன்னு ஷார்ட் அடிப்போம், திருப்பி அடுத்த கேண்டிலே மேலே போயிடும். இன்னும் சில பேர் வந்து கேப் அப் ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து திருப்பி நேற்றுக்கு க்ளோசிங் ப்ரைஸை கீழே வரும், கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல பண்ணுவாங்க. தப்பு சொல்லு, இது ஹிஸ்டாரிக்கலாக நடந்திருக்கலாம், ஆனால் அது எப்போது அப்படி நடக்குமா, நடக்காது. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி அது வருமா அப்படின்னு நம்ம சொன்னால் கண்டிப்பாக அது நடக்காது. அதே மாதிரி சில பேர் மார்னிங்கே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இன்னைக்கு கேப் டவுன் ஆகும் ஏன்னா ட்ரம்ப் பேசிட்டார் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட் நாமளும் ஷார்ட் அடிப்போம். ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி அந்த ப்ரைஸை உள்வாங்கி தான் உட்காந்துருக்கு, அது தெரியாம ஷார்ட் அடிப்போம். மார்க்கெட் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டவுன் ஆயிட்டேன், கேப் டவுன் ஆகிட்டேன், மார்க்கெட் உள்ள வாங்கிட்டு நீ என்ன புதுசாக அடிக்க வேணாம்னு சொல்லுது, அதை நம்ம கேட்காம திருப்பி ஷார்ட் அடிப்போம், ஆனால் மார்க்கெட் திருப்பி மேலே போயிடும். ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி உள்ளது உள் வாங்கிடுது அப்படின்ட்டு மார்க்கெட் ரீட்டெயிலர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரீட்டெயிலர்ஸ்க்கு கேப் அப் ஆர் கேப் டவுன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, கேப் அப் ஆர் கேப் டவுன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு முக்கியம், ஒத்துக்கிறோம். அப்போ மார்க்கெட் ஓப்பன் பண்ணா அங்கே ட்ரேட் எடுத்துடலாமா, கண்டிப்பாக கூடாது. முதல்ல மார்க்கெட்டை கவனிங்க, கேப் அப்பா கேப் டவுனா, ஓப்பனிங் ரேஞ்ச் என்ன இருக்கு, வாலட்டிலிட்டியோட இம்பாக்ட் எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் டே லெவல்ஸை மார்க்கெட் எப்படி ப்ரைஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது, இதெல்லாம் முதல்ல அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போதான் உங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகும். முதல்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஓப்பனிங் லெவலில் பார்த்துட்டோம், கேப் டைப்பை பார்த்துட்டோம், வலாட்டிலிட்டியை பார்த்துட்டோம், ப்ரீவியஸ் லெவல் ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதனால் இந்த நேரத்தில் நாங்கள் ட்ரேட் எடுத்தால் எங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. பெரிய மூவ் கிடைக்கும். ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துரும் நாம் நாள் ஃபுல்லாக அட்வான்டேஜ் போயில இங்கே போனீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலேயே கிடைச்சிடும். ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், ஏன்னா ஐவி அப்போ தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஐஃபியாக இருக்கும். ஸ்கேல்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி அந்த பிகினிங் டைம். ஆனா இதெல்லாம் யாருக்கு, டிசிப்ளினா இருந்து டிசிப்ளின் ட்ரேடருக்கு மட்டும்தான். ஓகே, அட்வான்டேஜ் இருக்கா, அப்ப எங்களுக்கு பிகினர்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி பிளஸ் இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மைனஸ் இருக்கதான் இருக்கும். நம்ம பிரேக் அவுட் நினைச்சிட்டு பை பண்ணுவோம், ஆனா அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி கீழே விழுந்துடும். பிகினிங் ட்ரேட்ல ஓப்பனிங் ட்ரேட்ல நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், ஏன்னா மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கும். நம்மளால எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் டக்குன்னு மேலே போகும், ஆஹா மேலே போதே புட்றான்னு பிடிப்போம். நம்ம பிடிச்சிட்டு ஒரு செகண்ட்ல மார்க்கெட் திருப்பி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா ஐயோன்னு வருத்தப்படுவோம், திருப்பி மார்க்கெட் மேலே போகும், ஐயோ அவசரப்பட்டு ஸ்டாப் லாஸ் போட்டோமே, ஸ்டாப் லாஸ் போடாமல் விளையாடணும் அப்படின்னு திருப்பி அடுத்த ட்ரேட் எடுப்போம், அதுவும் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இது ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓப்பனிங் ட்ரேடு பிகினர்ஸ்க்கு எக்ஸாம் ஆல் மாதிரி எமோஷன் கண்ட்ரோல் இல்லைன்னா கண்டிப்பா லாஸ் தான். நம்ம பிகினர்ஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தோம், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். அதை தவிர காமன் எல்லாருக்கும் இருக்கிற ட்ராப்ஸ் இந்த ஓப்பனிங் ஹவர்ஸ்ல இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஃபால்ஸ் பிரேக் அவுட் பிகினர்ஸ் ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸும் மாட்டுவாங்க, ஏன்னா அது அவங்க கண்ட்ரோலே கிடையாது. அந்த 9 காலத்துல 9 யார் கண்ட்ரோலும் இல்லை மார்க்கெட். அதே மாதிரி கேப் ஃபில் தேரி, ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி கேப்பை ஃபில் ஆகும் அப்படின்னு நினைச்சு ஒரு ட்ரேட் எடுப்போம், ஆனால் அது பாதியிலே ரிவர்ஸ் ஆகிடும். அடுத்தது பிக் கேண்டில் தேரி. பிக் கேண்டில் தேரி பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அது டே நேத்திக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் கிரீன் காமிச்சிருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் மேலே போதுன்னு வச்சு பை பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அடுத்த கேண்டிலே அப்படியே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ பிக் கேண்டில் இஸ் ஈக்குவல் டு பிக் ரிஸ்க். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், முதல் 2 கேண்டில் நல்லா பாசிட்டிவாக போகும், 3ஆவது கேண்டில் நம்ம எடுப்போம், ஓகே மார்க்கெட் மேலே போகுதுன்னு டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ லேட் என்ட்ரி இஸ் ஈக்குவல் டு ரெக்ரெட். ஸோ இதெல்லாம் வந்து காமன் ட்ராப்ஸ் ஃபார் தி ஓப்பனிங் டைம்ஸ். ஓகே, ஓப்பனிங் டைம்ஸ்ல என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், காமன் ட்ராப்ஸ் என்ன எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா, கேப் அப் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுன் ஆகுதா பார்க்கணும். சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஆக்சுவலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் பிகினர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நேற்றுக்கு நம்ம புக்கை எங்கே விட்டோமோ அங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தபடி. ஸோ அது ரொம்ப ஈஸி. அப்போ அந்த ட்ரெண்டை கண்டினியூஷன் பண்ணுறது நமக்கு ஈஸி.
புதுசா வண்டியை போட்டு படிக்கிறத விட நேத்தி அப்படியே டிராவல் கண்டினியூ பண்றோம். பிகினர்ஸ்க்கு ஈஸி. ஆனா உடனே ட்ரேட் எடுக்கலாமா? வெயிட் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அந்த ரேஞ்ச் என்ன, ஓப்பனிங் ரேஞ்ச் என்ன, அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா, மேல போதா கீழே இருந்தா, அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்ல தான் நம்ம பிகினர்ஸ் வந்து ட்ரேட் எடுக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஃபிளாட் ஓப்பனிங்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது, 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. கேப் அப், மார்க்கெட் ஹாப்பியா இருக்கு, புல்லிஷ்ல இருக்கு, 100 பாயிண்ட் கேப் அப். இப்பயா நான் என்ட்ரி எடுக்கலாமான்னா இல்ல, வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ணணும்? எஸ், 100 பாயிண்ட் கேப் அப்னா யாரோ நேட் பொசிஷன் வச்சிருப்பா, அவளுக்குலாம் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் இருக்கும். நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க, நேற்றுக்கு ஒரு லாட்டு கேப் பொசிஷன் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க மார்னிங் உங்களுக்கு எடுத்தோன்னே என்ன காமிக்கும்? கிட்டத்தட்ட 8000 ரூபாய் லாபம் காமிக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் புக் பண்ணுவீங்களா, இல்ல இன்னும் லாபம் வரும்னு வெயிட் பண்ணுவீங்களா? கடத்தவரை லாபம் போதுன்ட்டு புக் பண்ணிடுவீங்க. நீங்க ஒரு லாட்டுக்கே 8000 லாபம்னா அப்போ பொசிஷன் வச்சிருக்கவாளா எவ்வளவு லாபம் இருக்கும்? அவ என்ன பண்ணுவா? கண்டிப்பா ப்ராஃபிட் புக் பண்ணுவா. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? நீங்க அவசரப்பட்டு பை பண்ணா திருப்பி உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிடும். ஸோ கேப் அப் பண்ணும்போது பொறுமையா வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் பொசிஷன் ஹோல்டர்ஸ்க்கு. அந்த ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் எவ்வளவு தூரம் ரிஜெக்ஷன் ஆகுது, இல்ல பிரைஸ் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கணும். எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு? கேப் அப்ல ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோவா, ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹையா, அந்த லோ பிரைஸை மார்க்கெட் உடைக்குதா உடைக்கலையா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேப் அப்ல என்ட்ரி எடுக்கணும். கேப் அப்னா ஒரு தைரியமா என்ட்ரி தேவையில்லை. கேப் அப் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவையில்லை, ஒரு கிளாரிட்டி தான் வேணும். ஸோ ஃபிளாட் ஓப்பனிங்லையும் என்ட்ரி இல்லை, கேப் அப்லையும் என்ட்ரி இல்லை, கேப் டவுன்லையாவது எங்களுக்கு என்ட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு, ஆனா வெயிட் பண்ணணும். பேனிக் செல்லிங் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, எப்படி கேப் அப்ல நீங்க லாங்ல இருக்கீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டோ, அதே மாதிரி கேப் டவுன்ல ஷார்ட் அடிச்சவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் அடிச்சுங்க ஷார்ட் கவரிங் பண்ணுவாங்க, அவங்க பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணா ஆகும் மார்க்கெட் திருப்பி அவங்க ஷார்ட் அடிச்சவங்க க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும்? அவங்க லாங் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அப்போ மார்க்கெட் மேலே போகும். அப்போ நீங்க ஷார்ட் அடிச்சா என்ன ஆகும்? அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ இதே தான் திருப்பி திருப்பி நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ கேப் டவுன்னா வெயிட் பண்ணணும். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சு? மார்க்கெட் கேப் டவுன்னா கண்டிப்பா நேத்திக்கு க்ளோஸ்க்கு கீழே தான், அதுல டவுட் இல்லை. ஆனா நேத்தி லோவோட கீழே போயிருக்கா? லோவோட கீழே போச்சுன்னா இன்னும் டவுன் அர்த்தம். அப்ப மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி ஓப்பனிங் ரேஞ்ச ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ எவ்வளவு இருக்கு, ஓப்பன் டு லோவையும் உடைச்சிச்சா? ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்துட்டு ஒரு பேஸ் ஃபார்மேஷன் ஆன அப்புறம் தான் நம்ம ஷார்ட் அடிக்கிறத பற்றி யோசிக்கணும், ட்ரேட் எடுக்கிறத பற்றி யோசிக்கணும். அது வரையும் வெயிட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து எல்லா விதமான சுச்சுவேஷனையும் பார்த்துட்டோம். ஃபிளாட்டு, கேப் அப், கேப் டவுன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா, ரூல் நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் மார்க்கெட்டை வெறும் அப்சர்வ் பண்ணுவோம், எந்த விதமான ட்ரேட் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை மேண்டேட்டரியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மைண்டையும் பாதிக்கக்கூடாது, நம்ம அக்கௌண்ட்டையும் டேமேஜ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி என்ன கெப்பாசிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கரெக்டான ட்ரேடாக எடுப்போம். அதுக்கு உண்டான ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் முடியும் எடுப்போம். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ப்ராஃபிட் ஏர்னிங். ஐ திங்க் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். மார்க்கெட் ஓப்பனிங்னா என்ன, கேப் அப்னா என்ன, ஏன் ஃபிளாட் ஓப்பன்ல ஆகக்கூடாது மார்க்கெட்டு, ஏன் கேப் அப், ஏன் கேப் டவுனு, அதுக்கு உண்டான காரணம் என்ன, மார்க்கெட் ஓப்பனிங் டேட்ல பிகினர்ஸ்க்கு உண்டான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, காமன் ட்ராப்ஸ் என்ன, ஸோ கேப் அப்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபிளாட்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், கேப் டவுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி நாமளே ஒரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேட் கிடைச்சா, நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் கிடைச்சா ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பனில் ட்ரேட் பண்ணலன்னா நம்ம ஒரு கோழியோ நமக்கு தெரியும் இல்லாதவோ நினச்சிக்க வேண்டாம். மார்க்கெட் ஓப்பனில் ட்ரேட் பண்ணலன்னா நம்ம ஒரு டிசிப்ளின் ட்ரேடர்ன்ற மைண்ட் செட்டில் வச்சுட்டு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம வெறும் வந்து கேப் அப், கேப் டவுன், ஃபிளாட் ஓப்பனிங்க்கு ஒரு ப்ரிகாஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.